ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். நான் உங்கள் கன்னியாகுமரி நண்பன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிளாஸ் ஸ்குவாட் கேமில் தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி நம்மளோட சேனலில் 8 o'clock பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் 4 o'clock பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மில்லில் சோன் போட்டிருக்காங்க. நம்ம வந்து மேலே வந்துட்டோம். மேலே வந்து இங்கே ஒரு எனிமி பார்த்துட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து பிடிச்சி போட்டலான்னு பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிட்டோம். டவுன் பண்ணி விட்டுட்டு அவரை கில் எடுக்கலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து நம்மளை போட்டு விட்டாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கில் எப்படியோ வந்துட்டு நான் டீம்மேட் ரிவே பண்ணிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஒரு ஃபிஸ்ட் போட்டிருக்காரு தலைவர். அவர் ஏதோ பதட்டத்தில் ஏதோ பண்ணிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ரிவே பண்ணிடுவார்னு பார்த்தா அவர் பின்னாடி வந்து இன்னொரு எனிமி வந்துன்னா போட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிவ் அப் கொடுத்துட்டோம். கிவ் அப் கொடுத்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபீட்டும் ஆகிட்டோம். நம்மளோட டீம்மேட் எல்லோரும் முடிச்சு விட்டாங்க. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரிம்னா வில்லேஜில் போட்டிருக்காங்க. நம்ம வந்து MP5 வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பில்லரை பிடிச்சிட்டு அசமாக ஒளிஞ்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா லாங்கில் எனிமி இருக்காங்க. நம்ம டீம்மேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வராரு. அது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவர் எங்கே வரான்னு பார்த்தா அவர் இங்கே தான் வருவார் வெளியே வருவார். அவர் அடிலாம் நம்ம டீம்மேட் அடிச்சிட்டாரு. அப்புறம் நம்ம வீட்டிலேருந்து வந்த ஒரு எனிமியை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணி விட்டோம். பார்த்தீங்கன்னா எனிமி ஒரே ஒரு எனிமி தான் இருக்காங்க. நம்ம கில் எடுத்துட்டோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு எனிமி தான். நம்ம முடிச்சிட்டோம்னா அந்த ரவுண்டு வின் பண்ணிடலாம். அவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கார். நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க நண்பர்களே. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரவுண்டு வின் பண்ணுறோம் நண்பர்களே. தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிளாக் டோரில் போட்டுருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா கன் எல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்துட்டோம். நம்ம வந்து கிரனேட் போடான்னு பார்த்தா அவங்க கோல் போடுவாங்க. நான் சும்மா விடுவோம், மேலே தூக்கி போடுவோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுவார் ஒருத்தர். இன்னொருத்தர் டேமேஜும் ஆகிருப்பார். நம்ம பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண முன்னாடி உள்ளே போய் கில் பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டோம். எல்லாமே பண்ணி பதட்டப்பட்டு எல்லாம் பண்ணி அது பார்த்தீங்கன்னா கில் கிடச்சிரும். எப்படி கிடச்சின்னு தெரில. பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எனிமி தான் இருக்காங்க. நம்ம டீம்மேட்டு இன்னொருத்தரையும் டவுன் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்காங்க லைவில். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் தேடிட்டே இருப்போம். ஏன்னா எனிமி எங்கேன்னு கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே லாங்கில் இருக்கிற மாதிரி காட்டுச்சு. நம்ம டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா டவுனும் பண்ணி விட்டுருவாங்க. அங்கே ஒருத்தர் நம்ம டீம்மேட்டு ஒருத்தர் எனிமியை டவுன் பண்ணி வச்சுருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா ரிவைவும் பண்ணி விட்ருவாங்க. நம்ம டீம்மேட்டு முடிச்சும் விட்ருவாங்க. பார்த்தீங்கன்னா எனிமி கீழே தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக டவுட்டாக இருந்து அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா மேலே வெயிட் பண்ணிருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. நம்ம அதை ரிஸ்க் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டோம். அதே மாதிரி கரெக்டாக ஹெட்ஷாட் போட்டு டவுன் பண்ணிட்டோம். அப்புறம் அட்டாச்மெண்ட் போட்டு ரிவே பண்ணதுலாம் நம்ம கில் எடுத்துகிட்டு இன்னொரு எனிமி எங்கேன்னு தெரியலான்னு பார்த்தா சோனுக்குள்ளேருந்து ஓடி வராரு. சர்ப்ரைஸாக வந்தார். எப்படியோ பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் போட்டு முடிச்சிட்டோம். இல்லை நம்மளும் முடிச்சு விட்டுருப்பார் தலைவர். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு நம்ம வின் பண்ணிட்டோம் நண்பர்களே. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்டரியில் போட்டிருப்பாங்க. நாம் வந்து எப்பவும் போல் நம்ம இடத்த வந்துன்னா பிடிச்சிட்டோம். கையில் G85 கன்னும் வச்சுருக்கோம். G85 தானே நினைக்கேன். தப்பாக இருக்காமல் மன்னிச்சிருக்கேன் நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமி எங்கேன்னு தேடிகிட்டே இருக்கும். இந்த சைடும் பார்த்துட்டோம், அந்த சைடும் பார்த்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி ஓடி வராரு ஒருத்தர். கரெக்டாக டவுன் பண்ணிட்டோம். அவரை அப்படியே அழிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டோன்னு பார்த்தா அவர் பில்லரில் கவர் எடுக்க. நம்ம ஒரு மேட்ச்சில் இப்படி தான் பில்லரில் கவர் எடுத்தோம். அதே மாதிரி இவரும் எடுக்கார். பக்கத்தில் வந்தோம். அது பார்த்தீங்கன்னா கில்லு வந்துட்டு இப்போ என்ன 2 எனிமி இருக்காங்க. மேலே ஒருத்தர் இருக்கார். நான் G85 நினச்சி MP5 அடிச்சுட்டு இருக்கேன். டேமேஜ் போல். அப்புறம் வந்து க்ளோவால் போட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா இது கிரனேட் தூக்கி போடலான்னா எனிமி பறந்து வராரு. அவரை பார்த்தீங்கன்னா எப்படியோ அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிட்டோம். அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு எனிமி தான் இருக்காங்க. நம்ம வந்து 4 பேர் இருக்கோம். ஜெயிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான். பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி தான். நம்ம வந்து இவர்கிட்ட லூட் அடிப்போம். என்னெல்லாமோ லூட் வச்சுருக்காரு. MP40 வச்சுருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா வேண்டாம் MP5 லெவல் போட்டுடலான்னு பார்த்தீங்கன்னா அதே வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம டீம்மேட்லாம் சேர்ந்து அந்த எனிமியை போட்டு சொல்லிட்டாங்க நண்பர்களே. அப்படி நாம் இந்த ரவுண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணிட்டோம். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் போட்டிருக்காங்க நண்பர்களே. நம்ம வந்து ஸ்கேர் 3rd லெவல்லாம் வச்சுருக்கோம். எப்படின்னா நம்ம டீம்மேட் ஒருத்தர் கீழே போட்டார். எடுத்துக்கோங்க நண்பர்களே அப்படின்னு போட்டார். நானும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஸ்கின் உண்டு. ஸ்கின்னு பவர் இல்லைனாலும் அது ஏதோ ஒரு கேரேஜ் ஏதோ சொல்லுவாங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கோம். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் தான் பவரு. ஆனால் இந்த ஸ்கின்னுக்கு பவர் வேறு. நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே மேலே ஒரு எனிமி இருக்கார். பார்த்தா க்ளோவெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம க்ளோவில் உடைப்போன்னு பார்த்தா கரெக்டாக நம்ம டீம்மேட்டு டவுன் பண்ணி விட்டாங்க. அவர் தனியாக தான் இருப்பார். கில் கிடச்சிரும். இருந்தாலும் நம்ம வந்து கிரனேட் வந்து அங்கே வரைக்கும் போவான்னு பார்த்தேன். கிரனேட் வந்து போகாது. அதனால் நம்ம வேஸ்ட் பண்ணாண்டான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்து எலிமினேட் ஆகிருக்காரு. அப்புறம் ஒருத்தரை நம்ம டீம்மேட் டவுன் பண்ணி விட்டாங்க. அது கரெக்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி பார்த்தோம். நம்ம வந்து கரெக்டாக கிரனேட்டை போட்டு விடுவோம். அது பார்த்தீங்கன்னா டேமேஜ் வாங்கிட்டு அவர் பதட்டத்தில் எல்லாமே பண்ணுவார். நம்ம அந்த நேரத்தில் யாரையும் அடிச்சுன்னு பார்த்தா கொஞ்சம் நம்மளும் அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா க்ளோவாலே போடாமல் வளைஞ்சு அடித்து கரெக்டாக பின்னாடி விட்டு வந்து அடிச்சு நண்பர்களே. நம்ம டீம்மேட்டும் கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட்டுக்கு வந்தார். அதனால் போட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரவுண்டு இந்த மேட்ச்சே போய் அடித்தோம் நண்பர்களே. நம்ம எவ்வளோ கில் அடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 8 கில் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஹீரோயிக்கில் 45 சாசம் இருக்கும். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி நண்பன். பாய் கைஸ், டாடா, லவ் யூ, டேக் கேர்.